வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நொடி அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஹீரோ வில்லன் கிளாஸ்லாம் கிடையாதுங்க. இந்த படம் ஒரு போலீஸ்க்கும் ஒரு குற்றவாளிக்கும் உள்ள இடைப்பட்ட ஒரு கதை தான் இந்த படம்னே சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கந்து வட்டி மூலயமா வந்து சொத்து அபகரிக்கிறது, அப்புறம் நிறைய வட்டி வசூல் பண்ணுறது, அந்த வட்டி மூலயமா அவங்க கட்ட முடியாமல் போனால் அவங்க கிட்ட இருக்கிற இதெல்லாம் பிடிங்கிறதுன்றது, அதை வச்சு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்க ஒரு லோக்கல் ரவுடிக்கிட்ட ஒரு அரசியல் பலமும் இருக்குது. அவங்க தான் வில்லன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்பார் கடனில். அந்த கடனுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து அந்த கடனை கட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போவாங்க. அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா, எம்எஸ் பாஸ்கர் காணாமல் போகிறாரு. அவரை வந்து யார் கொண்டதுன்னு நம்ம வில்லன்னு நினச்சிட்ருப்போம். அவனுங்க தான் வந்து இந்த இடத்துக்காக இது பண்ணிட்டானுங்க, காசுக்காக பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒரு பக்கம் போலீஸும் அந்த பார்வையிலே தான் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கிற கடைங்க, அவர் போன வந்த இடம்னு எல்லா இடத்தையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி விசாரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணை கொண்டுருவாங்க. என்னடா இது இன்னொரு கேஸா அப்படின்ற மாதிரி போக எல்லாம் வந்து அந்த பக்கம் டைவர்ட் ஆகிடுவாங்க. இந்த பொண்ணு கேஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை யார் கொண்டது அப்படின்னு ஒரு பக்கம் யாரெல்லாம் சுற்றி இருக்கிறாங்களோ, யார் கூப்பிட்டு போகிறாங்களோ கூப்பிட்டு வராங்களோ, அப்பா அம்மா எல்லாருமே சந்தேகப்பட்டு ஒரு பக்கம் அந்த ஒரு கேஸ் நடக்க, என்னடா இது இந்த கேஸ்லேருந்து இந்த கேஸுக்கு டைவர்ட் ஆகிட்டாங்களே, இப்போ இதை பார்ப்பாங்களா நம்ம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் கொடுத்தவங்க வந்து நிற்கும் போது அதையும் ஒரு பக்கம் காட்டுவாங்க. நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் வந்து ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க, இந்த பக்கமும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இப்படியே போயிட்டு இருக்கும்போது யார் தாண்டா கொலை பண்ணது, யார் தாண்டா அவரை இது பண்ணது, கடத்தினது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, குற்றவாளி யார், அவன் வந்து அந்த வில்லன் தானா இல்லை வேறு யாராச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஆனால் இந்த 2 கேஸையுமே இணைக்கிற மாதிரி தான் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலைங்க. இதுதான் நான் சொல்லி ஆகணும், எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. த்ரில்லிங்காகவே போய்ட்டு இருந்துச்சு. அந்த நடுவில் மட்டும் அந்த த்ரில்லிங்கை குறைக்கிற அளவுக்கு இந்த சாங்ஸு, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு இந்த கொஞ்சம் வரும்போது கூட, ஆனால் ரொம்பலாம் ஸ்லோவாகல படம். அது கதைக்கு ஏற்ற மாதிரி தான் போய்ட்டு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகல. ஆனால் த்ரில்லிங் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது, இவனா கொலை பண்ணா, இவனா இதை பண்ணா அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. படமும் நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். படத்தோட கதை வந்து ஒரு நல்ல முயற்சினே சொல்லலாம். ஆனால் அந்த படத்தோட கதையை விட திரைக்கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீரோன்னு சொல்லி ஒருத்தர் பெருசாக பில்டப் பண்ணாமல், வில்லன் சொல்லி அவர் பெருசாக பில்டப் பண்ணாமல், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மட்டும் தான் கண்டுபிடிப்பார், மற்றவங்களாம் வேலையே தெரியாது. இந்த போலீஸ்காரங்க வந்து ஹீரோ மட்டும் தான் வேலை பார்ப்பார், அவர் சொன்னால் மட்டும் தான் செய்வாங்க, மற்றவங்களாம் வேலையே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய படத்தில் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் காட்டாமல் ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால என்னென்ன கண்டுபிடிப்பாங்க, அவங்க என்ன சஜஷன் பண்ணுவாங்க, அவங்க எதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களால முடிஞ்ச வேலை என்னென்ன அப்படின்னு தெளிவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு ஹீரோ மட்டுமே பில்டப் பண்ணி இது பண்ணுற படம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கதை, நல்ல திரைக்கதை, ஒரு என்ன சொல்ல வந்தோமோ அதை தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி கிளைமேக்ஸும் நல்லா முடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் என்னோடய ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.